ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விவிஆக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயர் பிளேஸ் எப்படி நம்ம வீட்டிலே வந்து கிறிஸ்மஸ்க்கு செட்டப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கார்ட்போர்டில் நான் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே உள்ள அந்த இதை வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பென்சிலில் வரைஞ்சிட்டு ஸோ அதுக்கு நைஃப் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அண்ட் கார்னர் வந்து மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மாஸ்கிங் டேப் இல்லைன்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம 3 சைட்ஸுமே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து மிச்சமான அந்த கார்ட்போர்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து உள்ளே வந்து இப்படி வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ ஃபிட் பண்ணி வந்து இதையும் வந்து நம்ம மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கணும். ஸோ இப்போ ஏன் நான் க்ளூகன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய க்ளூகன் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து உள்ளே எல்லா இடத்துலையும் ஒட்டினதுக்கப்புறமா நான் ரெட் கலரில் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பிரிக்ஸ் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நான் ஹோம்மேட் அக்ரிலிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம நிறையா யூஸ் பண்ண முடியாது ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட். ஸோ இது ரொம்ப நிறையா வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஹோம்மேட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பிரிக்ஸ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இது மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கோ பெயிண்ட் பண்ணுறதுக்கோ இஷ்டம் இல்லை அப்படின்னா தனியாகவே வந்து கடையில் வந்து ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் வாங்கலை. ஸோ அது மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம 3 சைட்ஸும் வந்து நம்ம பண்ணிக்கணும். பேக் சைடு வந்து தேவையில்லை. ஸோ நான் பேக் சைடு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் பண்ணியாச்சு. அது உள்ளே வந்து பண்ண தேவையில்ல. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ உள்ளே. ஸோ அதனால் பண்ண தேவையில்ல. ஸோ அதை அப்படியே வந்து பிளாங்காக விட்ருங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு டச்சப் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு ஃபயர் எஃபெக்ட்க்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபயர் எஃபெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஒரு கறிக்கட்டை மாதிரி வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை எடுத்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா 5 இதை வந்து மொத்தமாக வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே உள்ளே வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறமா டீ லைட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம சேனலில் ஏற்கனவே நைட் லேம்ப் பண்ணும்போது அந்த டீ லைட்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்க. அவ்வளோதான் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் எப்போயுமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஆல் வந்து கிளிக் பண்ணால் தான் நான் போடுற உங்கள் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். அண்ட் டீ லைட்ஸில் வந்து டிஸ்கோ லைட்ஸும் வச்சு பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.